ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு உலகம் சுற்றி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு தமிழ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னடா இது எல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன்னு நினைக்க வேண்டாம். சில பேருக்கு இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சில பேர் ஸ்பீக்கர், இந்த ஹோம் தேட்டர், ஆம்பிள்ஃபயர் பைத்தியமாக இருப்பாங்க. அதில் நானும் ஒரு நபர் தான். அது வந்து ஆக்சுவலாக அந்த ஸ்பீக்கர்ஸு, இந்த ஆம்பிள்ஃபயர் எல்லாம் பிடிச்சவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5.1 செட்டப் வந்து நம்ம காட்ட போகிறோம். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் பாக்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் எனக்கு என்னென்ன கம்பெனியில் பிடிக்குமோ அது எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து ஒவ்வொன்றா இம்போர்ட் பண்ணி நான் கொரியர் மூலிமா வாங்கி பாக்ஸ் எல்லாமே என்னோடய நேட்டிவ் பிளேஸ்லேயே நானே சொந்தமாக பண்ணி, அதே மாதிரி தான் ஆம்பிள்ஃபயருமே கூட அதுவும் ஒவ்வொன்றா எனக்கு எப்படி எப்படி வேணுமோ ஒவ்வொரு போர்ட்ஸும் சரி, ட்ரான்ஸ்ஃபார்ம்லேருந்து எல்லாமே ஒவ்வொன்றா நான் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் வேணும் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சப்பு வந்து 12 இன்ச்சு சோனி எக்ஸ்ப்ளோர். சோனி பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை, சும்மா தெறிக்கி விட்டுரும். ஸோ இவ்வளோ பெரிய 12 இன்ச் ஸ்பீக்கர்னால் அதுக்கு எந்த மாதிரி ஒரு ஆம்பிள்ஃபயர் இருந்தால் அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக 12 இன்ச்லாம் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாமான்னா யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்பீக்கர் செட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரெட்டு இந்த 2 ஸ்பீக்கர் பாக்ஸ் தான். அது நான் உங்களுக்கு உண்மையாக நான் காட்டுறேன் அதுக்குள்ளே என்னென்ன ஸ்பீக்கர் எல்லாமே. ஸோ இது பார்த்திங்கன்னா சென்ட்ரு வாய்ஸுக்காக, ஓகேங்களா. இது வந்து 90 ஸ்பீக்கரில் சென்ட்ரு மிட்ரேஞ்ச் ஸ்பீக்கராக வாங்கியிருக்கேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வாய்ஸுக்காண்ட வாய்ஸ் அவ்வளோ ஒரு கிளியராக இருக்கும். நம்ம என்ன தான் ஸ்பீக்கர் பக்காவாக செலக்ட் பண்ணாலும், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் 5.1 7 எதுனாலும் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நல்லா தரமான கம்பெனியாக பக்காவாக செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு ஏற்ற ஆம்ப்ளிஃபையர் நம்ம மேக் பண்ணணும். அப்போ தான் இங்கே கேட்ட அவுட்புட் ரிசல்ட் எல்லாமே பக்காவாக கிடைக்கும். இல்லைனா நீங்கள் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மிஸ்டேக் பண்ணாலும் வேஸ்ட். இந்த ரெண்டு பார்த்திங்கன்னா சரவுண்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஸோ 6 இன்ச்சு ஜிப்பில் 6 இன்ச்சு வாங்கியிருக்கேன். நான் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்பீக்கரில் எதாவது பெஸ்ட்டாக இருக்கோ அது எல்லாமே நான் செலக்ட் பண்ணி வாங்கினது. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் நான் காட்டுறேன். இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு என்னென்ன ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன்னா 8 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு மேக்னெட்டிக் டோம் ட்வீட்டரில் வந்து மேக்னெட்டோடு வந்துடும். ஸோ அந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கிராஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் தான் ஹைலைட். ஸ்பீக்கர் என்னென்னு பாருங்கள், 90 ஸ்பீக்கர். இதெல்லாம் ஓஹோன்னு கொடியேட்டி பறந்த ஸ்பீக்கர். இப்போ இது கிடைக்கிறதுலன்னு சொல்கிறாங்க, கிடைக்குதா இல்லையான்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சவுண்ட் எஃபெக்ட் எனக்கு தெரிஞ்ச 8 இன்ச்சில் 90 அடிக்க எந்த ஒரு ஸ்பீக்கரும் கிடையாது. அவ்வளோ எஃபெக்டாக இருக்கும். இதுக்குள்ளே வந்து ஒரு டோம் ட்வீட்டர், மேக்னெட்டிக் டோம். இது வந்து ஜிப் கம்பெனி தான். ட்வீட்டர் 6 இன்ச்சு 4 இன்ச்சு ட்வீட்டர் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜிப்பில் வாங்க, ஜிப் கம்பெனியில் சூப்பராக இருக்குது எல்லாமே, எஃபெக்ட் எல்லாமே ஆகும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் நான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இப்படி தான் வேணும்னு சொல்லி மேக் பண்ணி வாங்கினேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ செட்டப் தேவையில்ல. ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட் அந்த 2 ஸ்பீக்கர் மட்டும் இருந்தாலே பக்காவாக இருக்கும். சரி, இது எல்லா ஸ்பீக்கரையும் அந்தளவு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஆம்பிள்ஃபயர் வேணுமா இல்லையா? இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த ஆம்பிள்ஃபயர் தான் எல்லாமே இதில் யூஸ் பண்ணியிருக்க 5.1 5, அதாவது ஒவ்வொரு சேனலுக்கும் ஒவ்வொரு போர்டு எப்படி இருக்கணுங்கிறது ஒவ்வொன்றா நான் எல்லாமே ஸ்டடி பண்ணி யூடியூப் அது இதில் பார்த்து தெரிஞ்சவங்கள கேட்டு எனக்கு இந்தந்த போர்டில் இப்படி அசம்பிள் பண்ணி தரணும்னு சொல்லி எல்லாமே நான் வாங்கி கொடுத்து அசம்பிள் பண்ணேன். ஆக்சுவலாக அந்த ஆம்பிள்ஃபயர் வந்து நெய்வேலியில் பண்ணினேன் ஒரு தெரிஞ்சவர் மூலிமா. ஆனால் பொருள் எல்லாமே நான் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி கேட்டேன், அதே மாதிரி அவர் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாரு. அதில் ஏன் எல்லாமே கழட்டி வைக்கணும், வீட்டில் பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அதனால் ஃபுல்லாக தூசாக இருக்குது. ஸோ எல்லாமே கழட்டி ஒரு ஓரத்தில் வச்சுருக்கோம். எல்லாமே பார்த்துட்டு சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆனால் சவுண்ட் ஃபுல்லாக என்னால் ப்ளே பண்ண முடியாது, காப்பிரைட் வந்துடும். சவுண்டு நம்மளால் இந்த மாதிரி கட் பண்ணி தான் போட முடியும், ஏன்னா யூடியூப்பில் காப்பிரைட் வந்துடும். இதிலே உங்களுக்கு எஃபெக்ட் தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக 5.1 அந்த ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 90ல் 8 இன்ச் ஸ்பீக்கர், டோம் ட்வீட்டர் ப்ளஸ் 2 ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு கிராஸ் ஓவர். அந்த ஒன்றுமே சவுண்டு கிழிக்குது. ஸோ இது மாதிரி 2 ஸ்பீக்கர் இருந்தாலே போதுமானது. உங்களுக்கு அந்த ஒரு ஸ்பீக்கர்லேயும் சப்பு வந்துடுது, பேஸு வந்துடுது, அந்த ட்வீட்டருக்கான சவுண்டு எல்லாமே அதிலே வந்துடும். ஸோ அவ்வளோ பக்காவாக இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து வீட்டுக்கு நான் ஒரு ஆர்வ கோளாறில் பண்ணிட்டது வந்து ஒரு பெரிய ஸ்பேசியஸான பிளேஸாக இருக்கணும். ஒரு கடை அந்த மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா பக்காவான எஃபெக்டாக இருக்கும். நம்ம வீடு சின்ன வீடுங்கிறனால அதுக்குள்ளேயே சவுண்ட் சுற்றுறதுனால அந்த எஃபெக்டாக எனக்கு அவ்வளோவா தெரியலை. அண்ட் சரி, இந்த ஸ்பீக்கர் இந்த ஆம்பிள்ஃபயருக்குள்ளே என்னென்ன போர்டெலாம் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத நான் ஓப்பன் பண்ணியே காட்டிடுறேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வெரி நீட் அண்ட் பக்காவாக பண்ணியிருப்பாங்க. இதில் இருக்கிற ஒவ்வொரு போர்டும், இது வந்து STK 491 நம்ம சம்திங்.
ஸோ இது பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் மேலே ஆயிடுச்சு. அதனால் நேம்லாம் மறந்து போச்சு. சப்புக்கு பார்த்திங்கன்னா 4 மவுஸ் போட்டு இந்த 4மே ஒரே ஒரு சப்புக்காக. அதனால் அது 12 இன்ச்சு லோட் பண்ணியிருக்கு. 10 இன்ச்சு வேணாலும் லோட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்து பக்காவாக சூப்பராக பண்ணியிருக்கு. முன்னாடி ஃபுல்லாகவே லைட்டிங் போட்டு அந்த அக்ரிலிக் பேனல்னு சொல்லுவாங்க, அதில் போட்டு பண்ணியிருக்கு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டை வந்து நான் இப்போ செல் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து கொஞ்சம் நல்ல பெரிய வீடாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா பெரிய கடையாக இருந்தால் தான் அந்த சவுண்டு ஃபுல் எஃபெக்ட் கிடைக்கும், ஃபுல்லாக கிடைக்கும். இந்த வீட்டுனால தாங்க மாட்டேங்குது, வீடு அதருது, சின்ன வீடு. ஸோ செல் பண்ண போகிறேன். வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக செட்டாகவே கொடுக்க போகிறேன். அந்த 2 ஸ்பீக்கர் பாக்ஸ், அந்த ஸ்பீக்கர் பாக்ஸு, இந்த ஆம்பிளிஃபையர் எல்லாமே செட்டாக கொடுக்க போகிறேன். வேணுன்றவங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில். வேறு எந்த டவுட்னாலும் கீழே கேளுங்க, கிளியராக பண்ணுறேன். வீடியோட கடைசியில் ஆன் பண்ணி அந்த லைட்டிங் எல்லாமே எப்படி இருக்குன்னு காமிச்சிருப்பேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். தேங்க்யூ.